ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது 9வது சீசனை நோக்கி போயிட்டுருக்கு. ஹிந்திலாம் வந்து அது அது போயிட்டுருக்குங்க, அத்தனை சீசன் அப்படின்ற மாதிரி இருக்குது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் அப்படின்னு நிறைய மொழிகளில் போயிட்டுருக்கிறதா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி. சரிங்களா? அதுவும் தமிழில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9வது சீசனில் வந்திருக்கும். அதுலேயும் ஒரு அல்டிமேட் சீசன் நடத்தியிருக்காங்க. அடுத்த வருஷம் அல்டிமேட் சீசன் 2 வரப்போகுது. இப்போ என்னென்னா, இந்த ஒரு சீசனுக்கு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு. காரணம், இந்த அரோரா, திவாகர், அப்புறம் விஜய், பார்வதி, இன்னும் ஒரு சில பேர் ஏன் உள்ளே விட்டீங்கன்ற மாதிரி வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்சி இந்த பிக் பாஸ் சீசன் 9 வர்றதுக்கு வந்த உடனே வந்துச்சு. செம்மையாக வந்து வைரலாக போச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரோராவுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்தது. அதே மாதிரி வந்து திவாகருக்கும் வந்தது. என்ன சோசியல் மீடியாவில் வந்துட்டு நெகட்டிவாக வந்து ட்ரெண்டானா இவங்களெல்லாம் நீங்கள் உள்ளே விட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிறைய விஷயங்கள், குழந்தைகளோடு எங்களால் வந்துட்டு டிவி பார்க்க முடியல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சென்சேஷன் டாபிக் போச்சு. ஏன்னா விஜய், பார்வதி, கமருதீனும் அந்த ஒரு விஷயம் சாப்பாடு டபுள் மீனிங்கில் பேசின விஷயங்கள் பயங்கர வைரலாக போச்சு. அது ரொம்ப பெரிய தப்பு, அதை வந்து பண்ணியிருக்கக்கூடாது, அதை பண்ணாங்க. இன்னொரு பக்கம் வந்து மருத்துவ முத்தம்ன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து செம்ம டாபிக் பயங்கரமாக போச்சு. அதுக்கப்புறம் அரோரா, துஷாருக்கு ஒரு சில விஷயங்கள் போச்சு. ஸோ இந்த மாதிரி போகும்போது இது கலாச்சார சீர்கேடு. இது வந்து கலாச்சார சீர்கேடுன்னு சொல்லிட்டு முன்னாடி தான் வந்துட்டு இருக்கு. பட் இதை வந்துட்டு இந்த சீசனில் இது வந்து கொஞ்சம் எக்கச்சக்கமாக போன காரணத்தினால வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ பயங்கரமான ஒரு போராட்டம் வந்துட்டு, அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெடிக்கிறதுக்காக இன்றைக்கி வந்துட்டு ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்களா. அதனால் வந்து கிட்டத்தட்ட 200 போலீஸ் வந்துட்டு இந்த பிக் பாஸ் நடக்கிறதுல EVP ஃபிலிம் சிட்டி அங்கே வந்துட்டு குவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நியூஸ் ஃபுல்லாக வந்துட்டு பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ். இதில் வேறு இன்னும் கொடுமைனா டிவிக்கேன்னு போட்டு விட்டாங்க. ஏன்னா அது தமிழக வெற்றி கழகத்துலேருந்து போயிருக்காங்களா அப்படின்னு. அப்புறமா பார்த்தா தமிழக வார்டு உரிமை கட்சின்னு. ஏன் அப்படி பதற வைக்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க பாருங்கள். டிவிக்கேன்னு போட்டோன்னா விஜயோட அவர்களுடைய கட்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்ப்பாங்களே, அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி டிவிக்கு அப்படின்னு போட்டு விட்றாங்க. தமிழக வாழ் உரிமை கட்சியினர் தான் வந்துட்டு இந்த போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. நம்ம ஆளுங்க கிடையாது, அதாவது நம்ம டிவிக்கு கிடையாது. சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு இது பண்ண உடனே அனௌன்ஸ் பண்ணோம். அதுவும் இன்றைக்கி சாயங்காலம் தான்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் கிட்டத்தட்ட 200 போலீஸ் அங்கே வந்து பண்ணியிருக்காங்களாம். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. பட் இதை முதலையும் வந்துட்டு இவங்க வந்து திங்க் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஏன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு ஓடுறதுக்கு முக்கிய காரணம் கமலஹாசன் அவர்களும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்டர்ஸ் சீரியலில் வந்துட்டு நல்ல பிரபலமானவங்க. அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பார்க்கணும் ஒரு ஆசை, ஒரு ஈகர்னஸ். அவங்க வந்துட்டு ரியலாக எப்படி இருப்பாங்கன்ற ஒரு ஈகர்னஸ் அவங்கள வந்து வச்சு பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த வாட்டி வந்து ஃபுல்லாக சோசியல் மீடியா பிரபலத்தை தூக்கி உள்ளே போட்டு நம்ம எல்லாரையுமே வந்து ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு உண்டான விளைவுகள் தான் இந்த மாதிரி ஓடிட்டுருக்கு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இது வந்துட்டு எப்படி பேன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, என்னங்க எவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.